ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி பிரியா ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் டேஸ்டியான முட்டை பணியார குழம்பு தான் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா முட்டை குருமா தான் அதிகமாக செய்வாங்க. ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த முட்டை பணியார குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு வடைச்சட்டி வச்சுக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில், நல்லெண்ணெய் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக கடுகுளுந்த பருப்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். இது லைட்டாக பொரியட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனாதான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதை சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி பழத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வதக்குனது மாதிரியே தக்காளியையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். தக்காளி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அது வதங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போடுங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்டவ்வை பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. தக்காளியை வதக்குனதுக்கு அப்புறமா நான் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ கிளிப் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த டைமில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மசாலாலாம் கருகிரும். அதனால ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். காரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல் போயிருச்சு. நான் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் பெரிய கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கொதிக்கிறதுக்காக நம்ம ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்பை மூடி வச்சுக்கிறேன். இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தேங்காய் போட்டுட்டு ஒரு 5-6 முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். அடுத்ததான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். குழம்புல பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காயை இது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா கலந்து அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை விட எக்ஸ்ட்ராவாகவே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நல்லா கொதிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாயிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற குழம்புக்கு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு க்ளீனான பவுல் எடுத்துகிட்டு இந்த 4 முட்டையும் நல்லா உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த முட்டை கூட சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் வந்து பார்த்திங்கன்னா முட்டையோடு கலந்துக்கிறேன். நம்ம எதுக்காக இப்படி வந்து கலந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணும்போது அது சீக்கிரமாக வந்து பிளெண்ட் ஆகாது. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு விஸ்கை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா தான் காரம் எல்லாமே ஒன்று சேர்ந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் வந்து ஒரு பணியார சட்டி வந்து வச்சுக்கிறேன். சட்டி வந்து சூடாகணும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. பணியார சட்டி வந்து சூடாயிருச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து ஊற்றிக்கலாம். எல்லாத்துலேயுமே நான் நல்லா ஊற்றிட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் மூடி வச்சுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாதி அளவுக்கு வெந்துருச்சு. நம்ம தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நான் இன்னொரு பக்கம் வந்து திருப்பி போட்டுக்கிறேன். நடுக்குழியில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் அது டக்குன்னு எடுத்துருங்க. எனக்கே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கருகி போச்சு. இந்த முட்டை பணியாரத்தை பிகினர்ஸால் கூட ஈஸியாக செய்ய முடியும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்ம இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா திருப்பி போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சுக்கிறேன். ஓகே, 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம வந்து 4 முட்டை சேர்த்துருந்தோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 பணியாரத்துக்கு மேலே வந்துருந்துச்சு. சரி, ஓகே, குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போது பாருங்கள், நம்ம சிம்லேயே வச்சு குழம்பு கொதிக்க வச்சதுனால எண்ணெய்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பணியாரத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பணியாரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா குழம்பு வைக்கிற டைம்லேயே ஒரு பக்கம் பணியாரத்தை ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே 1 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வேக வச்சுக்கலாம். அப்போ தான் குழம்போட ஃப்ளேவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டையில் நல்லா இறங்கும். இப்போது சூப்பராக குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சூடான சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப செஞ்சு தர சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.